இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேன் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போறோம். டிஸ்னா போட்ட வீடியோ பார்க்க போறோம். பார்க்கலாமா? கோளாறு விலங்கு அதோ வந்துரும். வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அவுத்து விட்ட மாதிரி அடங்க மாட்ட போட்ட அடாவடியான அனிமல் பைப்ல போன வாரம் போடல, இந்த வாரம் கூட இப்படி கிடைக்காதுங்கிற மாதிரி மாட்டு இருக்க முரட்டு மிருகங்களை வீடியோல தூக்கி போட்டு கொண்டு வந்திருக்கோம். நீங்க பார்த்து மகிழணும்ங்கறதுனால ஒரு சிரிச்ச உயிரினத்துல இருந்து வீட்டுக்கு எடுத்து விலங்கின வரைக்கும் காட்டுறதுக்காக வீடியோக்குள்ள பூட்டி வச்சிருக்கோங்கிறதுனால இன்ட்ரோ போடியா இருட்டர். இந்த மனுஷ பயவுகளுக்கு மனசாட்சியே இல்லையா? இயற்கையின் பிள்ளையா? தம்பி பொறுமையாப்பா, அது வெட்டி அடிக்கிறாங்களே கொள்ளையா? மரமே நீ ஒண்ணு மனசு ஊத்துறாதப்பா. ஓ மை காட், உன்னையுமா வெட்டிட்டாங்க? அப்பல அந்த மரம் எப்படி செஞ்சது? மனுஷ பயவுதான். இந்த பொடியன்ட்ட நல்லா பழகி ஒரு 10 கிலோ கேரட்டாவது உருவிட வேண்டியது. கழுதை ஒரு காமெடி சொல்லவா? என்ன காமெடியா பேசுற தம்பி? இன்னும் சொல்லவே இல்ல. எப்படி என் தம்பி சோக்காதான் பேசுவீங்க? என் கேரக்டரே புரிஞ்சுக்கல. கேரக்டருக்கா அப்படின்னா டைம் வேஸ்ட். அவர் காருக்குள்ள உட்கார்ந்துட்டு தத்துவம் சொல்ல என்ன பண்றது? மனுஷனுக்கு முன்னாடி விழுந்தா வழுக்க, ஆட்டுக்கு பின்னாடி விழுந்தா புழுக்க. சம்பந்தம் இல்லாம என் பேரையா இழுக்க? நான் என் சோழிய பார்த்து தான் போறேன். நீ என் தாயை பிடிச்சிருக்க, நாக்கு மேல பல்ல போட்டு பேசி விட்டுருவோம். நேரம் கட்டணும் இந்த புள்ள உன்னை கட்டிக்கிறியா தான் கேட்டேன். போட விட மாட்டேங்குது. அப்படி வா புள்ள, எனக்கு சொல்றேன்னு தெரியுதுல்ல. காட்டு மரத்தை கட்டி போட முடியுமா? முடியுமா? கயிறு பெருசா இருந்தா கட்டிடலாம். அப்போ பிரிக்கிற பேஸ்ட மறுபடியும் டியூபுக்குள்ள போட முடியுமா? சம்பந்தம் பேசுறேன். செக்மேட். வாடியாடா வாடியாடா, உன்னை தொடுறான் வாடியாடா. உன்னை தொட்டா உசுரோட போயிருவானா? கேம் வெள்ள சட்டைக்காரன் சாப்பு சட்டையாக்குற. நீ விடு. அடே வெள்ள சட்டை தான்டா நானு. வெள்ள சட்டையா நீ? சொல்ல மாட்டேன் முன்னாடியே. பகையாளிதான் பர்சனாலிட்டியா இருக்கேன். எனக்கு ஆரஞ்சு எப்படி சாப்பிடுறதுன்னு ஆரஞ்சு கத்துக்கங்கடா. தப்பா பேச ஆரஞ்சா 1 மினிட் உருண்டுதான் இருக்கு. தப்பா தான் பேசு. அதான் வளருமா இருக்கும். பாத்துக்கிட்டு இருக்கு. அருமையான புள்ள. காலையில இருந்து ஒரு இலையும் சிக்கல. அழுத்து வளராதவன்ட்ட இன்புட்டு கலெக்ஷனா? தம்பி இங்க கொடுப்பா, தொலைச்சிட போறேன். A few minutes later. இளம் வயதுலயே ஓடுவாங்க. அத தேவையில்லாத வரி எல்லாம் வரும்னு சொன்னாங்க. என்னடா இது? தக்கர் மய தக்காளி செடி இல்ல, பாய பப்பாளி செடி இல்ல, அல்லையில அரிக்குது தம்பி. அந்த கையை சும்மா தானே வச்சிருக்க, சொரிச்சு விடு. வரி தொல்ல. அங்க புலி சொன்னதும் சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. சர்க்கஸ்ல வேலை பார்க்கிற கோமாளி பையில 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் சோறு வைப்பேன். போர் அடிக்கிறியா? ஏசி, அதனால உனக்கு ஏசி போட்டணும். நான் ஏசி இல்ல, அதனால எனக்கு ஏசி போட தரும். அதான் ஓசி. ஆனா ஓசியா வரைக்கும் என்னத்தையாவது சொல்லாதியா? இந்த மீனான பயபிள்ளைகளோட வீணான ஒரு வாழ்க்கை எதுக்கு? நேத்தையா இருக்கிறதுனாலதானே சொத்தேன்னு எல்லா பயலும் கலாய்க்கிறானுவோ. அடுத்த படத்துல சுந்தரி அக்காவை பிறந்து இவங்க எல்லாரையும் பொறிச்சு எடுக்கிறான். உயரத்துல இருந்து குதிக்கிறது ஒர்க் அவுட் ஆகல, அடுத்து தண்ணியில மூழ்கி பாத்துருவான். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சோறு போடுறேன்னு சொன்னாங்க. நான் தான் 6 பேக் டயட்டு சீப்போ வேணான்ட்டேன். இப்ப கணக்கிற சத்தம் வயிற்றுக்கு உள்ள இருந்து வருது. வேற வழியே இல்ல, கேட்க வேண்டியதுதான். அம்மா ஒண்ணு இல்லம்மா, பசி தாங்க முடியல, பேசிட வேண்டியதுதான். அதாக பண்றது ஆத்தா. ஆட்சி 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுது, மனசு மாறாதா? மாறாது. கிரைண்டர் சவுண்ட் எல்லாம் வருது. அவங்க சிங்கத்துக்கு சோறு போடுற வேலை. சோறு கணக்கட்ட பொறுமையா பாத்துக்கலாம். ஓகே எரியும் போது கவனம் வேண்டாம். எங்காத்த ஜங்கிள்மா கிரீடன் எழுந்து அவர் செண்பகத்தோட செல்ஃபி எடுக்க 16 லிட்டர் கறக்கும், பாசமா சிரிக்கும். என் பேரு செங்கோட. கொஞ்சம் 7 எதிரில கிடக்குது.
எந்த சத்தமும் இல்லாம இறங்கி ஏழ்றையா அது ஒண்ணு இல்லப்பா. இதான் யாருடையா? எலெக்ஷன் ரிசல்ட் என்ன சொல்லுது? அது ஏதோ சொல்லுது, ஏதோ வர எங்க பூனைகள் கட்சி புட்டுக்குன்னு போயிருன்னு சொன்னீங்க, என்னாச்சு இப்போ? பொண்ணுகிட்டு தான் போயிருக்கணும். என்ன சத்தம்? ஜெயிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இரியா செவச்சா டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னீங்க, ஆடிட்டு போ. ஆடுறாங்க ஆடிக்கிட்டு தான் இருக்கு, பாத்துக்க. இந்த வாட்? அங்க வெளிய சவுண்ட் கேட்க, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி வந்திருக்கேன், நல்ல குடும்பமா இருக்கு. 20 வருஷம் அதுக்குதான் வெயிட் பண்ணிருக்கேன். அடடே, மாப்பிள்ளையோட அப்பாவே வந்துட்டாரே, உங்க மகனுக்கு பேசி முடிச்சிடலாமா? ஏச்சு சேமிங், இன்னும் எனக்கு எந்த நல்ல காரியமும் நடக்கல, இதுல என் மகனுக்கு கடைசி வரைக்கும் கையில தான் பிடிச்சி தங்கட விழுத. ரூடே அண்டரு ஜாவனலாய் பழைய கழிவு வாழைப்பழத்தோடு கேஎஃப்சி பொட்டி ஒண்ணு இருக்கு, என்னை எலும்பு வரைக்கும் பண்ணிருக்காங்க. நம்மளை விட எவனோ பஞ்சத்துல இருப்பான் போல. அங்க ஒரு பிரெட் பாக்கெட் கிடக்குது, அப்படியே எடுத்து லப்பு லப்புன்னு தின்று உள்ள பொந்து எடுத்துடலாமா? ஆனா வண்டியவே எடுத்துட்டு போவான். என்னடா தொட்டில எட்டி பார்த்துட்டு இருக்க? தொட்டில ஓட்டு இழுத்துட்டு போகுது. ஏற்கனவே எரிஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க இல்ல சும்மா இருக்கேன். அவனுக்கு அதெல்லாம் பார்க்க பிடிக்காது. காதல் அழுக்குகள், ஐயோ இந்த கொடுமையெல்லாம் காண முடியலையே, அப்படியே புதைச்சிருங்கய்யா. தம்பி தப்பு, கரெக்டா சொன்னேன். இங்க இருந்தா தானே அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. வேலையை விட்டா போயிட்டான்டா, அங்க உயிரே போயிருக்கும். மேடம் புகை பிடிக்கிறத தவிருங்க, பயப்படாதீங்க. புகை பிடிச்சா உயிருக்கே ஆபத்து, பாத்துக்கிடுங்க. சரி பொது நலம் கருதி வெளியிடுவோர் பொறுப்பான முதல்வாழ் கரடிகள் சங்கம். அணைச்சு போடலன்னா அடைவாழ் முதலைகள் சங்கத்துல இருந்து ஆள் வரும். எப்பவும் நடைபயிற்சி நல்லது. ஐயோ டைகர், ஒன்னாகலே உனக்கு என்ன பண்றது, கெட்டு கிடக்குது. காலமா அந்த கவர்ல இருந்த குருமா பாக்கெட்டு ஆள் பார்த்து அட்டாக் பண்ணுவான். இன்னைக்கு பிக்னிக் வரதுக்கு நல்ல நாள், நட்சத்திரம், நேரம், பிரயாணம், லகனம் எல்லாம் இருக்கு. கால் மீட்டருக்கு தொங்குற கருத்த நாக்கு, கண்டபடிக்கு என்னாவது பேசுறாங்கன்னா அப்படியே பழிக்கும். ஒழுங்கு மரியாதையா கையில இருக்கிறத போடுறியா, இல்ல காரை கையோட கருகி பத்தல மிச்சத்தையும் அள்ளி போடுறியா, இல்ல இன்ஜின் ஆயில் உருகி பல்லுக்கு கூட பத்தல இன்னும் நிறைய போடுறியா, இல்ல சைடு மிரர் சதறி நல்லா இருப்பீங்க. அடே நானையால குனியவே முடியாது. ஆமாண்டா, நகரவே முடியாது. இங்க பாருங்களா, என்னையா நீங்க சும்மா நெத்திலையும் மத்தியும் போட்டா பிடிச்சிட்டு பெரிய பெரிய துடுப்பெல்லாம் அந்த பக்கம் இருக்கு. கண்டைய சும்மா கிறிஸ்லன்ஸ்ல எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். ஒரு சைட் ஆங்கிள், ஒரு டைட் ஆங்கிள், கேமரா சம்பளம் கொடுப்பாங்க. குட்டி கொஞ்சம் கத்தும் குட்டி, சீனியராக சின்சியரா வேலை பார்த்துட்டு சும்மாறா. நம்மளால சும்மா இருக்க முடியாது. அவரு வேலை கலப்பு தெரியாத அளவுக்கு 4 வரி பாடுவோம். சிட்டுக்குருவி மொத்தம் தருவேன், சிட்டுக்குருவி மொத்தம் தருவேன், சிட்டுக்குருவி எப்படி குரல் வச்சுதான் இது வளர்க்கியா. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு அமைதியா அது பிடிக்கலான்னு போகுது. யோசிச்சு பார்த்தா எல்லா மனுஷங்களும் ஒரு முறையாவது ஒரு பிரெக்னன்ட் லேடியை உதைச்சிருப்பாங்க. வீடியோ விடாம பார்த்ததுக்கு நன்றி. Thanks for watching. See you again. கரும்பு லாரி நினைக்கிறேன், வந்த 2 உருகிற வேண்டியது. குடல் தாண்டா உருகு, இது மணல் லாரிடா மாட்டான். போயிட்டானா? என்ன வேலை நடத்திட்டு இருக்க? என்ன இருந்தாலும் நான் யானடா, புடிச்சா நின்னு பாருடா. இன்னைக்கு ஒரு கை பாத்துறலாம். அங்க ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த யானை இது பண்ணது ஏஐ மாதிரிதான் இருந்துச்சு, இது ஒரிஜினல் மாதிரி இல்ல. அப்படியா? ஏன் இப்படி வளர்ப்பாங்கல்ல யானைக்கு? அது என்ன அப்படியே ஒத்த கால 2 கால இப்படி தலை இப்படியா நிக்கும், சும்மா ஏதாவது போட்டிருக்காங்க எல்லாத்தையும். எனக்கும் நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.